கிருஷ்ணாவர் நாட்டிலே துள்ளித்திருந்த கண்டுகளை போல் இருந்த நாங்கள் இந்த வனத்திலே வந்து காய்கனிகளை துண்டு கொண்டு ஒவ்வொரு வனமாக கடந்து வருகின்றோம் ஐயா. ஒவ்வொரு வனமாக கடந்து கொண்டு வருகின்றோம் அப்பா. பாண்டவர்கள் வனவாசம் நாங்கள் பாருலகில் வந்தோம் பாரு. பாண்டவர்கள் வனவாசம் நாங்கள் பாருலகில் பாண்டவர்கள் வனவாசம் நாங்கள் பாருலகில் வந்தோம் பாருங்க. வனவாசம் நாங்கள் பாருலகில் வரவரி மகளை அடி நாடிலந்து நாங்கள் பாரவனோ வந்தமையா. நாடிலந்தோ நாங்கள் பாரவனோ தாங்கள் வந்தோ சூதனியே நாடிலந்து எந்த சூரவனோ வந்தமையா. நாடிலந்தோ நாங்கள் சூரவனோ தாங்கள் வந்தோ. என்ன செய்வோம் ஏது செய்வோம் எங்களுக்கு இந்த விதி வந்ததையா. என்ன செய்வோம் ஏது செய்வோம் நாங்கள் இந்த விதி வந்ததினா. நாடிலந்தோ நகரிழந்தோம் இப்போ 4 வகை செயலிழந்தோம். நகரிழந்தோம் நாங்கள் 4 வகை செயலிழந்தோம். பொன்னிழந்தோ பொருளிழந்தோ நாங்கள் பூச்சக்கர குடையிழந்தோம். பொன்னிழந்தோ பொருளிழந்தோ நாங்கள் பூசக்கர குடையிழந்தோம். மனமுடல்ல வனக்கடந்து இப்போ வருகின்றோமே பாண்டவர்கள். பாண்டவர்கள் இதோ நாடு நகரம் பொன் பொருள் சீம சிங்காரம் அத்தனை விழுந்து ஒவ்வொரு வனமாக கடந்து வருகின்றோம். அப்படி வருகின்ற திருமாயிலே நாடோ இப்பொழுது அடுத்த வனமாகிய 9வது வனமாகிய ரோமரிசி வனத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டுமானால் என்னுடைய தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். என்னுடைய தம்பிமார்களோ எனக்கு தேவையான காய்கனிகளை பறிப்பதற்காக அடுத்த வனத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். இதோ என் தம்பி ஆகிய வீமனை எதிர்பார்க்க வேண்டும். தம்பி வீமா ஓடி வர வேண்டும். தம்பி ஓடோடி வர வேண்டும். தம்பி வாங்க வாங்க வாங்க. வந்தே பாடி விமர்சனம் வரே பாடி. 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 மக்கள் வந்து வரமாட்டாங்க. மங்களதிபதி மலையாமாலை கடத்தி மலைகள் தான் கடந்து. மலையாமாலை கடத்தி மலைகள் தான் கடந்து. என் பரி விமர்சனம் வரேன் பரி. விமர்சனம் வரேன் பரி. 6 கோண கடத்தி அத்தனையும் தான் கடந்து. அத்தனையும் தான் கடந்து. 6 கோண கடத்தி அத்தனையும் தான் கடந்து. அத்தனையும் தான் கடந்து. என் பரி விமர்சனம் வரேன் பரி. அந்த பாரி விமர்சனம் வரேன் பரி. மக்களை தலோ விமர்சனம் மத்திய தலோ தலோ மத்திய சொல்லுங்க. மக்களை தலோ விமர்சனம் மத்திய தலோ பேரன்புகொண்ட பெரியவர்களை, பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை, காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி மாலையில் வீடு திரும்பும் எனது அருமை விவசாய பெறக்கூடிய மக்களை மற்றும் ஊர் முக்கியஸ்தரவர்களை, கோயில் பூசாரியவர்களை, கடுமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறை ஐயா அவர்களை, உங்கள் அனுமற்ற பேர்களுக்கும் பாட்டு மகராஜனுக்கும் குந்திமா தேவிக்கு பிறந்த 5 பஞ்ச பாண்டவர்களின் நடுப்பிறந்த பீமசேனன் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி. நன்றி கண்ட வணக்கம்.
இருந்தாலும் கூட அந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டு எனது கதாபாத்திரத்தை துவங்குகிறேன் நினைப்பது. தங்க தேரோடு சிறப்பான பள்ளியிலே செந்தூர வடிவேலன் வருவானோ. தேரோடு சிறப்பான பள்ளியிலே செந்தூர வடிவேலன் வருவானோ. தேரோடு மங்கை சிறப்பான பள்ளியிலே செந்தூர வடிவேலன் வருவானோ. நீரோடு ஆத்தரும் இடையிலே அனந்த வயலாட்டம் பல கோடி. நீரோடு மங்கை ஆத்தரும் இடையிலே ஆனந்தம் ஆகுவார் காவடிகள். தந்தரதானே 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 ஏழேல பெரியலேல நானே நானே முடிச்சுலேலேலோ நானே நானே முடிச்சுலேலேலோ நானே தானே பெரியலேலேலோ நானே தானே பெரியலேலேலோ. படிக்கிறது வந்து கிதையா ஒன்னால சாங்காவாடியோ ஒன்னால சாங்காவாடியோ. படிக்கிறது வந்து கிதையா ஒன்னால சாங்காவாடியோ ஒன்னால சாங்காவாடியோ. காவடி வருவதால கந்த வேலையா நிதா கண்டறிந்து வைக்க வேண்டும் முருக வேலையா. உனக்கிருந்து வருவதையா ஒன்னால சாங்காவாடியோ காவடி வருவதால கந்த வேலையா நீயோ கண்டிருந்து பாருமையா முருகமானையா. தட்டையில இருந்து ரெண்டு தட்டாளிக்க இருந்து ரெண்டு தட்டாளிக்க மலை தட்டையில இருந்து ரெண்டு தட்டாளிக்க இருந்து ரெண்டு தட்டாளிக்க பணமும் கொடுப்பாய் கந்த வேலையா நிதா பல்ல விளையாட்ட பண்ணே முருக வேலையா. மலைவனையா இருந்து ரெண்டு தட்டாளிக்க மாறாம கை கொடுப்பா கந்த வேலையா அங்கே வழியில ஆண்டவனும் முருகந்தாரையா. சிறப்பான பழனியில் சத்தூர் மணி மேல வருவானா அங்கே நீரோடு ஒய்கை அந்த வரையில் அனந்த ஒயிலாட்டம் பல கோடி. இருந்தாலும் கூட பாண்டு மகராஜனுக்கும் குந்திமா தேவைக்கு பிறந்த அஞ்ச பஞ்ச பாண்டவர்கள் நாங்கள். எங்களுக்கும் எங்களது பெரியவந்தையார் மகன் துரியோதனனுக்கும் சின்ன சிறு வயது முதல் சில போட்டி போராமைகள் ஏற்பட்ட காரணத்தினால் நாடு நகரங்களை இழந்து வீடு விட்டு நாங்கள் இப்போ இந்த கானகத்திலே வாழ்ந்து வருகிறோம். அப்படி வாழ்ந்து வரும் தருவாயில் காலை எழுந்தவுடன் எனது அண்ணனுக்கு தேவையான காய்கறிகளை சேகரிப்பது என்னுடைய வழக்கமாகும். அடுத்த வனமாக காய்கறிகளை சேகரிக்க வந்துள்ளேன். ஏது காரணம் என்றே தெரியவில்லை. எனது அண்ணன் தம்பி வீமசேனா எங்கிருந்தாலும் ஓடோடி வர வேண்டும் என்று நான் அழைத்திருக்கிறார். என் செவியில் கேட்டது. இதோ எனது அண்ணனுக்கு தேவையான காய்கறிகளை சேகரித்து விட்டு எனது அண்ணன் இருக்கக்கூடிய அடுத்த நாடி அது சீக்கிரமாக செல்ல வேண்டும். நான் இப்பொழுது காய்கறிகள் சேகரிக்க பீமராசன் வெளிநாடந்தா. காய்கறிகள் சேகரித்து பீமராசன் வெளிநாடந்தா. காய்கறிகள் சேகரிக்க பீமராசன் வெளிநாடந்தா. காய்கறிகள் சேகரித்து பீமராசன் வெளிநாடந்தா. காய்கறியும் சேகரியா மட்டுமுள்ள கடிவாகயா மட்டுமுள்ள கடிவாகயா கடிவாகைகள் சேகரித்து விமரசன் வெளிநாடந்தா. கடிவாகைகள் சேகரித்து விமரசன் அண்ணருக்கு கடிவாரித்து அதிவேகமா கண்ணாடந்தா. அண்ணருக்கு கடிவாரித்து காய்கறிகள் சேகரித்து விமராசன் வெளிநடந்தா. காய்கறிகள் சேகரித்து விமசனை வெளிநடந்தா. அண்ணனுக்கு வெளிவரித்து அதிவேகமாய் தன்னடந்தா. அண்ணனுக்கு வெளிவரித்து விமசனை வெளிநடந்தா. அக்கனையோ தட்டனையோ மற்றும் உள்ள கடிவகையா மற்றும் உள்ள கடிவகையா காய்கறிகள் சேகரித்து விமர்சனம் ஓடி வர விமர்சனம் ஓடி வர எனது அண்ணனுக்கு தேவையான காய்கறிகளை சேகரித்து விட்டு இப்பொழுது
இப்பொழுது எனது அண்ணன் இருக்கக்கூடிய இடத்தை நாடி செல்ல வேண்டும். நான் இப்பொழுது பன்னசாலை தந்தை தேடி ஓடி வர பன்னசாலை தன்னை நாடி கட்டிவானோ வந்து அண்ணாவைய தேடி எல்லாம் ஓடி வர அண்ணாவைய தேடி எல்லாம் ஓடி வர நல்லவர் ஓடி வர விமர்சனம் ஓடி வர விமர்சனம் நல்லவர் கருத்து வருகிறது விமர்சனம் ஓடி வர விமர்சனம். எனது அண்ணன் இருக்கக்கூடிய இடத்தை நாடி வந்து விட்டு நடப்பது இந்த அண்ணனை பார்த்து வணங்கி விட்டு என்னை அழைத்து விவரம் என்னவென்று அறிந்து வருகிறேன் எனப்படுது. சரணமண்ணா தருமரண்ணா அண்ணா அல்வனின் பேரு விமர்சனன் அண்ணா சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா அல்வனின் பேரு விமர்சனன் சரணமண்ணா தருமரண்ணா அண்ணா அல்வனின் பேரு விமர்சனன் அண்ணா சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா அல்வனின் பேரு சுப்பிலல்ல உடம்பு வந்து நன்னா சூரியனே தல்வழிந்த சுத்தினல்ல உடம்பு வந்து அண்ணா சூரியனை தல்வழிந்த பக்கமல்ல உடம்பு வந்து நன்னா பாதங்களே தல்வழிந்த பக்கமல்ல வந்து அண்ணா பாதங்களை தல்வழிந்த சரணமண்ணா சரணமண்ணா தல்வழிந்த விமர்சனன் சரணமண்ணா சரணமண்ணா தல்வழிந்து விமர்சனன் தூக்கி வைக்கோ கால்களுக்கு குத்தியப்பு சொல்லிடாமா தூக்கி வைக்கோ கால்களுக்கு குத்தியப்பு சொல்லடாமா எடுத்து வைக்கோ கால்களுக்கு எளிமை கொம்பு சொல்லிடாமா எடுத்து வைக்கோ கால்களுக்கு எளிமை கொம்பு சொல்லடாமா அன்பு ஈடு கால்களுக்கு மதிலம்பு சொல்லிடாமா ஈடு கால்களுக்கு மதிலம்பு சொல்லடாமா சரணமண்ணா சரணமண்ணா தல்வழிந்து இந்த விமர்சனம் கோடான கோடி மலர்களை வைத்து வணங்குகிறேன். எழுத்து வருவாய் தம்பி விமர்சனா. அகட்டும் அண்ணா. தம்பி அண்ணா தாங்களுக்கு தேவையான காய்கறிகளை அடுத்த வனமாக சென்று நான் சேகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது தம்பி பீமசேனா என்று அழைத்த சத்தம் என் செவியில் கேட்டது. ஓடோடி வந்தேன். என்னை அழைத்த விவரம் அது சீக்கிரமாக சொல்ல வேண்டும் அண்ணா. அஞ்சா நெஞ்சம் படைத்த என் அன்பு சிங்கமே அண்ணா விமர்சனா. அண்ணா என்னுடைய அருள் என்றைக்குமே உனக்கொண்டு வாழ்க பல்லாண்டு. அகட்டும் அண்ணா. தாங்கள் சித்தமே எனது பாக்கியம். ஆகட்டும் தம்பி அகட்டும் அண்ணா. இருந்தாலும் கூட அதிகாலை எழுந்தவுடனே என்னுடைய தம்பிமார்கள் முகத்தை காண வேண்டும் என்று ஆவலோடு இருப்பேன். உண்மைதான். அப்படி இருக்க எனக்கோ காய்கறிகளை பறித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றனே. உண்மை. அநேக நேரமாக விட்ட காரணத்தினால் இன்னும் நம்முடைய தம்பி பீமசேனன் வரவில்லையே. உன்னுடைய அழகு திருமுகத்தை பார்க்க என்பதற்காக தம்பி பீமா என்று வரவழைத்தேன். அப்படியா தம்பி பீமசேனா? அண்ணா அஷ்டாவர நாட்டிலே செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கே தம்பிமார்கள் நால்வரும் அண்ணா அண்ணா என்று என்னை சுற்றி கொண்டே வருவீர்கள். உண்மையாக அண்ணா. அஷ்டாவர நாட்டிலே துள்ளித்திருந்த கன்றுகளை போல் இருந்த உங்களை இந்த பாவினான் அந்த சண்டால பாவினிடத்திலே பகடியாடிய காரணத்தினால் நாடு நகரங்கள் அத்தனையும் தோற்றுவிட்டு இந்த கானகத்திலே வந்து காய்கறிகளை தின்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தம்பி. உண்மைதானா? அனைத்துக்கு காரணம் நான் தானே தம்பி. எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் நீங்களே எனக்கு தம்பிகளாக பிறக்க வேண்டும். அண்ணா தாங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதில் எங்களுக்கும் பங்கு இல்லையா? உண்மைதான் தம்பி. தாங்கள் எங்கே செல்கிறீர்களோ அதுவே எங்களுக்கு தெய்வலக கோட்டை. ஆகட்டும் தம்பி. ஆகட்டும் அண்ணா. என்ன செய்வோம் எது செய்வோம் தம்பி வந்தவனா. என்ன செய்வோம் எது செய்வோம் தம்பி இந்த விதி இந்த என்ன செய்வோம் எது செய்வோம் தம்பி இந்த விதி வந்தவனா. என்ன செய்வோம் எது செய்வோம் தம்பி இந்த விதி இந்த நாடிலத்தி பாவி பாரவனோ வந்தவனா.
தம்பிகள் ஐவருமே நம்மை வரவழைத்து உண்மைதான் அண்ணா. அங்கே பகடையாட்டம் உண்டு செய்து நாடு நகரங்கள் பொன் பொருள் சீம சிங்காரம் அத்தனை அபகரித்துக் கொண்டு நம்மளையெல்லாம் நாட்டு விட்டு இந்த காட்டுக்கு அடைப்பு விட்டாளே தம்பி. உண்மைதான் அண்ணா. அப்படி இந்த காட்டிலே வந்து காய்கறிகளை தின்று நாம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட அந்த சண்டாள பாவி தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆட்களை அனுப்பி வைத்து இந்த பாண்டவர்கள் செல்லக்கூடிய வழியிலே என்ன செய்கின்றார் தெரியுமா? என்ன செய்கின்றன? ஐயோ நடக்கின்ற வழிதனிலே பாவி லட்சம் முல்லை நட்டு வைத்தார். நடக்கின்ற வழிதனிலே பாவி லட்சம் முல்லை நட்டு வைத்தார். குடிக்கின்ற தண்ணியிலே பாவி ஊர்வசியை தான் கலந்தார். குடிக்கின்ற ஜலந்தனிலே பாவி கொடியலங்கள் தான் கலந்தார். கொடியனத்தை தான் கலந்த பாவி குடியடா என்று சொன்னார். கொடியலங்கள் தான் கலந்தான் பாவி குடியென்று தான் சொன்னார். அதுக்கு திரு மாளிகையில் பாவி அக்கினியை மூட்டி வைத்தார். அதுக்கு தப்பி பிழைத்தோமாட நம்ம ஆயனுட கிருபாயாலே. என்ன செய்வோம் ஏது செய்வோம் தம்பி இந்த விதி வந்ததடா. அந்த சண்டாள பாவி நாடு நகரங்களை அபகரித்தது மட்டுமல்லாமல் நம்ம எல்லாம் நாட்டை விட்டு காட்டுக்கு ஓட்டி வைத்து காய்கறிகளை தின்று பகடையினால் தோற்றவர்கள் 12 ஆண்டுகள் பாரபடம் செல்ல வேண்டும், சூதினால் தோற்றவர்கள் ஒரு வருடம் அந்நியாபனம் செல்ல வேண்டும் என்று சொன்னாலே. ஆகையினால் தர்மம் தோற்றுவிட போகாது என்பதற்காக அண்ணா, தர்மன் சொன்ன சொல் மாறிவிட்டான் என்பதற்காக அண்ணா, அந்த வார்த்தை வரக்கூடாது என்பதற்காக அந்த பாரா சபையிலே தலைகுனிந்து தம்பிமார்களாகி உங்களை அழைத்துக் கொண்டு இந்த கானகத்திலே வந்து இருந்தாலும் கூட உண்மைதான் காய்கறிகளை தின்று கொண்டிருந்தாலும் கூட நடக்கும் தடத்திலே நச்சமுள்ளிட்டான், குடிக்கும் தண்ணீரிலே கூர்வசை கலந்தான், அறுக்கு திரு மாளிகையிலே இட்டு நம்ம எல்லாம் அக்னியிலே மூட்டு வைத்தான். அந்த நேரத்திலே